ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. இது யாரும் தள்ளிடாதீங்க. அதாவது நடிகர்கள் நாட்டை ஆள்வது இப்போ மட்டும் கிடையாது, காலம் தொட்டு நடந்து தான் வருது. உலகமெனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். நம்ம எல்லாமே ஒரு நடிகர் தாங்க. இதில் யார் சிறப்பான நடிகரோ, யார் பிரபலமான நடிகரோ அவங்க கிட்டத்தட்ட சாமியாகவே அவங்கள மதிக்கிறோம். நம்ம சாமியாகவே அவங்கள மதிக்கிறோம். அதாவது மக்கள் மனதை நல்லா புரிஞ்சு நடக்கிறவங்க கலைஞர்கள் தான். இப்போ ஒவ்வொரு கேரக்டர் நடிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரில் எப்படி இருக்கணும், மனுஷன் எப்படி வாழணுன்றதை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதன் மூலமா நாகரிகம் வளருது, முன்னேறுறாங்க. தானும் முன்னேறிட்டு மக்களையும் முன்னேற வைக்கிறாங்க. இதுதான் நாடக கலைஞர்களோ நடிகர்களோ அனைவருக்கும் இதுதான் ஒரு அவங்க செய்கிற ஒரு காரியம். அதாவது பொன் முத்துராமலிங்க தேவர் நாடக கலை மூலமா என்ன பண்ணார்? சுதந்திர உணர்வை ஊட்டினார். வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினார். அவரை நம்ம சாமியாக வணங்குகிறோம். என்டிஆர் கிருஷ்ணனாகவே அடிக்கடி அவர் கிருஷ்ண அவதாரம் மாதிரியே நினச்சிட்டு அவரை வணங்கினாங்க ஆந்திராவில். ரொனால்ட் ரீகன் 40வது ஜனாதிபதியாக இருந்தார். அவரும் ஒரு நடிகர் தான். நம்ம கலைஞர் இந்த கலை உலகத்து மூலயமா தான் அவரும் அரசியலுக்கு நிறைய சாதனை பண்ணார். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லாருமே சினிமா துறை மூலமாகவே தான் நாட்டை ஆண்டாங்க. அதனால் நடிகர் அப்படின்னு யாரையுமே நம்ம நடிகன் என்ன செய்ய போகிறான் அப்படின்ற இதை மட்டும் விட்டுடுங்க. நடிகர் இப்போ சிவனே ஒரு நடிகருங்க. அவரே ஒரு நாடக கலைஞர், நடன கலைஞர் அவர். அதனாலே அவர் பேர் நடராஜர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாமியே ஒரு நடிகர் தாங்க. ஏன் பொதுவாகவே எல்லாமே நடிகர் தான். உலகமென்னு நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். அதனால் நடிகர் ஆட்சி செய்கிறத யாரும் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அது காலங்காலமாக நடந்துகிட்டு தான் வருது. அதனால் யார் நல்லவங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க.